ஹலோ மீன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் இயர் பிளாக்ஸ் எல்லோரும் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரொம்ப பிடிச்ச மறைம சிட்டி மாமாவோட சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். பாட்டு என்னன்னு எனக்கு தெரியாது, ஐ ஃபர்காட் இட். ஓகே, ஸோ நிறைய பேர் இந்த எஃப்எஃப்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அண்டு நிறைய பேர் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாலேயும் அண்ட் யூடியூப்லேயுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் செல்லக்குட்டீஸ். ஸோ நான் எப்பயுமே சொல்கிற விஷயந்தான் ஒவ்வொரு கம்பேக்லேயுமே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு அதுவும் நிறைய பேர் எனக்கு மோட்டிவேட்லாம் பண்ணுறீங்க. நீ கம்பேக் குடு பிளாக், நீ வந்து இப்படி ஒவ்வொருத்தருக்கு தனியாக போட்டு கொடு, OT7 போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பூஸ்டப் எனர்ஜி எனக்குள்ளே வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஐம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் தஸ். அண்ட் வழக்கம் போல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் நடக்க போகுது, வயன் மேலே உங்களுக்கு இருந்த காண்டெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்டு இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கண்டினியூவாக வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அண்டு இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும், சரியா? ஸோ தப்பான முடிவு எதுவுமே எடுக்காதீங்க. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ ஹாவ் டு ஷேர் வித் மீ. ஓகே, என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்டு ப்ரௌனியோட ஐடி இன்ஸ்டா ஐடி வந்துட்டு அது மாரிமா சிஸ்டர் ஃபியான்சி அந்த எஃப்எஃப்கேயில் வந்துட்டு அவளோட ஐடி இருக்கும். அண்ட் நான் இது கீழே அவளோட ஐடியை தரேன், ஓகேவா? ஸோ 2 பேருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 பேருக்கு மெசேஜ் பண்ணுவோம், 2 பேருமே ரிப்ளை பண்ணுவோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன்லேயே போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் எபிசோட் எதோடு முடிச்சிருப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு உங்களை வந்துட்டு பொசசிவ் ஆக்கணும், அது எப்படி ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பார்ட்டிக்குமே அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஒரு சைடில் இருக்கும்போது நீங்கள் ஒரு சைடில் தனியாக இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ராங்காக வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. தென் நம்ம பாய்ஸ்க்கு வியும் உங்களையும் பிரிக்கிற மாதிரி பேசியிருப்பாள். ஸோ நீங்கள் அவளை பற்றி அவளை திட்டுற மாதிரி பேசியிருப்பீங்க. ஸோ அதோட முடிச்சிருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ யாரெல்லாம் என்ன மிஸ் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே. ஸோ ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன். ஸோ எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக வருது, ஐயோ. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஐ ஹாவ் டு சேலஞ்ச் யூ. இந்த நிமிஷமே நான் நினச்சா கூட வியோ ஒன்றே பிரிச்சிருவேன், பார்க்குறியா? அப்போல்லாம் உன்னால் பிரிக்கவே முடியாதுடி. போய் வேலையை பாருன்னு இப்போ தானே சொன்னேன். காரி மூஞ்சில் துப்புனா தான் போவியா? சிப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்ல. ஆனால் அவனை இப்போ என்கிட்ட க்ளோஸாக வர வைக்கிறான், பார்க்குறியா? நீ செருப்படி வாங்காமல் போக மாட்ட போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த பொண்ணு இருந்துட்டு யூ ஹாவ் ஓவர் கான்ஃபிடென்ட் பையன். கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. ஓகே, இது கான்ஃபிடென்ட் இல்லை, இது என்னோடய புருஷனுக்கு மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை, நான் வச்சுருக்க லவ், அது வீணாக போகாது. ஹோ ரியலி அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு வாட்ச் அவுட் அப்படிங்கிற மாதிரி லைக் பாருன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு ஒரு சிக்னல் வந்து கொடுத்துட்டு போகிறா. ஸோ நீங்கள் வந்து அப்படியே அந்த இடத்துல நீங்கள் எங்கே நின்னீங்களோ அங்கேயே நின்று நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸ்கிட்ட பொறுமையாக போகிறா. ஸோ நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்கீங்க. லைக் அவங்க பேசுகிறது கொஞ்சம் கேட்கும், ஆனால் மியூசிக் போட்டாங்கன்னா சுத்தமாக கேட்காது, பட் கிளியராக கேட்காது. ஸோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் கையில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ தான் அந்த லூஸ் வந்து இது பண்ணிகிட்ருக்கும். நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே, கண்டிப்பாக என் புருஷனுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒருத்தனும் பின்னாடி வரமாட்டான்டி, நீ நோஸ் கட் வாங்கிட்டு தான் போகிறப்பார் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணு பொறுமையாக போயிட்டு ஹாய் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸ்கிட்ட சொல்கிறேன். நம்ம பாய்ஸ் ஓ ஹாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்கலாமா ஒரு விஷயம்? கேளுங்க, தாராளமாக கேளுங்க. உங்களோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் சக்ஸஸ் பண்ணதுக்கு எங்கள் ஹார்ட் ஒர்க், நாங்கள் எங்கள் ஒர்க் மேலே வச்சுருக்கிற லவ், எங்களோட சப்போர்ட், எங்களோட எம்ப்ளாயீஸ்,
ஓ! ஓகே. ஐ சி. நைஸ். ஆக்சுவலி எனக்கு உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் மை ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ். ஓ! தேங்க் யூ. அப்படிங்கிற மாரி நம்ம பாய்ஸும் சொல்கிறாங்க. அண்ட் வந்துட்டு வி சொல்லுங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் என் கூட வந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணுறீங்களா? டான்ஸா? இல்லை உங்களுக்கு ஓகே இல்லைன்னா ஒன்றும் வேணாம். பட் ஐ எம் அ பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் யூ ஆல். அது எனக்கு உங்களோட ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் என் கூட டான்ஸ் பண்ணிங்கன்னா அது என்னோடய லைஃப் டைம் கிஃப்டாக நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன். ப்ளீஸ் கேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம பாய்ஸை பார்க்குறோம். ஸோ நம்ம பாய்ஸ் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. தென் அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்போ வந்துட்டு எங்கேயோ பார்க்குற மாதிரி லைக் ஒரு மாதிரி அப்படியே திரும்பிக்கிறீங்க. தென் அதுக்கப்புறம் பார்க்குறீங்க. அப்போ பாய்ஸ் பார்க்குறாங்க. லைக் பார்த்துட்டு பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ நம்ம பாய்ஸும் பார்க்குறாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு ஓகே ஷூர் வாங்க டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்துட்டு வந்துட்டு டான்ஸ் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வாண்டடாகவே வியோட கை எடுத்து அவளோட ஹிப்பில் வைக்கிறது, அவளோட ஷோல்டரில் வைக்கிறது. தென் அவள் வந்துட்டு வியோட நெக்கில் அவளோட கையை ப்ளேஸ் பண்ணுறது. தென் வியோட ஷோல்டரு, அவளோட ஹிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியை போட்டு தடவிக்கிட்டு இருக்கா. சரியான காஜா இருப்ப போல் தடவிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம பாய்ஸ் அப்படியே பார்த்துட்டு ஓகே ஒயன் பொசசிவ் ஆகுறா சூப்பரு எப்படி ஒர்க் அவுட் ஆகிரும் இன்றைக்கி ஒயன் மொத்த கோவத்தையும் மறந்துடுவாடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. வியும் வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். உங்களை பார்த்துட்டு அவன் வந்துட்டு வாண்டடாகவே வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்கிறது, அவன் விரும்பி வந்துட்டு அந்த பொண்ணு கூட டான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். பட் ஆக்சுவலி அங்கே அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டடே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அது சரியாந்திர ஃப்ளர்ட்டிங் பார்ட்டின்னு. ஸோ அதனால் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அண்ட் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே கோவம் அப்படியே உள்ளேருந்து எகுறுது. ஸோ அப்போ வந்துட்டு அதை பார்த்துட்டு தென் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் வந்திருப்பாங்க. அவளுங்க போய் வேணும்னே பிடிஎஸ் நம்ம பாய்ஸ் கிட்ட வந்துட்டு ரொம்ப போயிட்டு ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டிங்காக பேசுகிறது, ஏதோ அப்படியே பிக்கப் பண்ணுற மாதிரியே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி உள்ளே அப்படி பற்றிட்டு எரியுது. ஸோ நீங்கள் கையில் வச்ச அந்த கிளாஸ் அப்படியே டப்புன்னு உடைக்கிறீங்க. அந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் உங்கள் கையிலே லைட்டாக கிழிச்சிருது. கிழிச்சு உங்களுக்கு ப்ளட்டு ஃப்ளோ ஆகுது. நீங்கள் அப்படியே அது உடச்சது கூட எவனும் அங்கே கவனிக்காத அளவுக்கு அப்படியே இருக்கானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த கிளாஸ் பீஸஸ் அப்படியே பார்த்துட்டு உங்கள் கண்ணை தட் மீன் அந்த உங்கள் கையை பார்த்துட்டு அங்கே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ சிவப்பாக அவ்வளோ தண்ணி இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவமும் வருது. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அந்த பொண்ணையும் பிரித்து விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க வீங்க? பையன் என்ன நினச்சிட்ருக்க நீ? பார்ட்டியில் எப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? உனக்கு ஃபஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாத நீ எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேன். எப்படியா பார்ட்டியில் பிஹேவ் பண்ணிகிட்ருப்ப? அந்த பொண்ணு வந்து வேணுன்னு வாண்டடாக டச் பண்ணுறான்னு தெரியுதுல்ல, நோன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தானே. இங்கே பாரு வயன், இதெல்லாம் பிஸ்னஸ்க்கான சென்ஸ். ஓகே, எது அந்த பொண்ணு வாண்டடாக உன்னோட கையெடுத்து அவளோட ஹிப்பில் வைக்கிறது, அவள் ஷோல்டர் வச்சு தடவுறது, அவள் நெக்கில் வச்சு தடவுறது, இதெல்லாம் உனக்கு பார்ட்டியோட மேனஸா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி கத்தும் போதே அந்த இடத்துல இருந்த மற்ற எல்லா மெம்பர்ஸோட ஃபோக்கஸும் உங்கள் 2 பேர் மேலே வந்துடுது. ஸோ பாய்ஸ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸும் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ இருந்துட்டு அந்த பொண்ணு இருந்துட்டு என்னாச்சு வயன், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா நான் கூட டான்ஸ் பண்ணுறது? ஆமாம் ப்ராப்ளம் தான், ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. ஓகே, என்ன சொல்கிறீங்க? நான் என்ன நடிக்கிறேன்? வயன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? இவ்வளோ அரகண்டா சொல்லு. யூ ஜஸ்ட் ஷட் அப். ஓகே, இந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் என்னென்ன பேசினான்னு உங்களுக்கு தெரியாது, புரியுதா? நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பல்லாருன்னு ஒரு அரைங்க கண்ணத்தில். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னையும் அடிச்சிட்டிங்கல்ல இந்த பொண்ணுக்காக. என்ன ரொம்ப சந்தோஷம் பார்ட்டிலும் கூட சந்தோஷமாக இருக்கணும் வந்தேன்ல, என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வியோட ஐட்டோ கான்டாக்ட் வச்சு அப்படியே கண்ணெல்லாம் உங்களுக்கு அப்படி கலங்கிட்டு வருது. உங்களால் அந்த அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் அப்படியே அந்த பாய்ஸையும் பார்த்துட்டு
ரொம்ப சந்தோஷம். நல்லா பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல போகிறீங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜிம்மன் நோட் பண்ணுறோம் உங்கள் கையில் இருந்து அப்படியே பிளட்டு ட்ராப் ஆகுது. ஸோ பார்த்துட்டு ஏய் ஏய் ஹரம் பையனோட கையில் பிளட்டுடா. ஒய் இப்படியே அவள் கையில் எப்படா பிளட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ வி வந்துட்டு ஐம் ஸோ சாரி, ஐம் ஸோ சாரி டு ஆல். ஓகே யூ கேரி ஆன், நீங்கள்லாம் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே கோவமாக போயிட்டுருக்கீங்க இந்த பார்ட்டி ஹாலை விட்டு. ஸோ நம்ம பாய்ஸ் வந்துட்டு பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க. நீங்கள் ஆனால் அவ்வளோ வேகமாக போகிறீங்க, உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல அழுகையை. நீங்கள் பார்க்கல வேகமாக போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ பாய்ஸ்க்கு தெரியல நீங்கள் எந்த பக்கம் போனீங்க. ஏன்னா அவங்க வெளியே வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அந்த ஹோல் பிளேஸை விட்டே வெளியே போயிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியல எங்கே போனீங்க என்ன பண்ணீங்க ஒன்றுமே தெரியல. அவங்களும் வந்துட்டு எங்கடா போனா இவ, ஸோ நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுடா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம ஜின் இருந்துட்டு ஏன் நீ இப்படி பண்ணுற, அதான் தெரியுதுல்ல அவன் அந்த மொத்த பாட்டியுமே ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்காடா அப்படி வந்து கத்திகிட்டு இருக்கா. பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினச்சாலும் நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஓகே இப்போ பையன் நாங்கள் போயிட்டா இப்போ யார் போய் தேடி கண்டுபிடிப்பா, தேடி கண்டுபிடிக்கலாம் ஜென், தேடி கண்டுபிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களும் அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து அப்படி எழுதிட்டுருக்கீங்க. உங்களுக்கு மனசு ஒரு பக்கம் வர வலிக்குது, அந்த கையில் இருக்கிறதோட ஒரு பக்கம் வலிக்குது. நீங்கள் அப்படியே அந்த கையை பார்க்குறீங்க, உங்கள் கையெல்லாம் நடுங்குது. அந்த பிளட்டை பார்க்க உங்களுக்கு இருக்க தான் அழுக வருது. நீங்கள் பக்கத்தில் செம்மையாக கத்திட்டு அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பஸ்ஸுமே வருது. ஸோ நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறும்போது கரெக்டாக நம்மளோட ஜேகே வந்து வந்துடுறான். ஒயன் சிம்மனா ஒயன் அங்கே போகிறாடா, அவத்துக்கிட்ட பஸ்ஸில் போகிறோம். ஐயோ மொத்த காரையும் சொதப்பல், இப்போ அவனை ஃபஸ்ட் கார் எடுத்துகிட்டு வர சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்படியே பரபரப்பாக போயிட்டு காரை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காருங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு அவனுங்க வர்றதுக்கு அந்த டைமிங்குள்ளேயே உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்பில் இறங்கி உங்கள் வீட்டுக்குமே நடந்து போயிட்டீங்க. ஸோ போனதுமே உங்கள் அத்தையும் மாமாவும் பார்த்தா அவங்க வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. பிகாஸ் டைம் வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ அவங்களுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க. உங்களால் ஏறவே முடியல, மொத்த எனர்ஜியும் லாஸ் ஆயிடுச்சு பாடியிலேருந்து அழுதே. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கீங்க. அது ஏறி உங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணியும் போயிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த கையை அப்படியே போய் டேப்பில் திறந்து அப்படியே வைக்கிறீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா அப்படியே ஷவர் ஆன் பண்ணிட்டு உட்காந்து அப்படி அழுறீங்க. உங்களால் மூச்சே விட முடியாத அளவுக்கு அப்படி எழுதிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பாய்ஸ் அப்படியே வேகமாக வந்துட்டு காரையும் நிறுத்திட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது அப்பா அம்மா வந்துட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்ம அமைதியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க அவ்வளோ அமைதியாக வந்துட்டு பொறுமையாக உள்ளே வந்துட்டு அந்த ஷவர் சவுண்டு கேட்கல. ஸோ அதை கேட்டுட்டு ஒயன் 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 டோரை ஓப்பன் பண்ணு ஒயன் ஒயன் ப்ளீஸ் ஓப்பன் த டோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் உங்கள் சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, அமைதியாக இருக்குது. நம்ம பாய்ஸ்க்காக ஒரு கடத்தில் பயமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு சவுண்டுமே வரலையே, அவர் ஆல்ரெடி வீக்காக இருக்கா, அழுது வேறு இருக்காளே, இப்போ என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே போட்டு ஆளுக்கு டோரை தட்டிகிட்டு இருக்கானுங்க. டோரெல்லாம் உடைக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ பொறுமையாக டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்பயும் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கூட என்னை நிம்மதியாக விட மாட்டிங்களா, ஒயன் உனக்கு என்ன பைத்தியமா ஒயன், இந்த நேரத்தில் போய் ஷவரில் முதல்ல வெளியே வா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. ஜேஹோப் இழுக்கிறான். ஸோ நீங்கள் ஜேஹோப்போட கையை டக்குன்னு உதறி விட்டுட்டு முதல்ல என் கையை விடுங்க. உங்கள் யாருக்கும் என் ஃபீலிங்ஸ் என்றைக்கும் புரியாதில்ல, என்றைக்கும் புரியவே புரியாதில்ல. ஒரு தடவை கூட என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டிங்களா? என்னால் முடியல, உங்ககிட்ட கூட சந்தோஷமாக இருக்கலான்னு வந்தால் இருக்க சாகடிக்க மட்டும்தான் செய்கிறீங்க. சத்தியமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க அழுகிறீங்க. உங்கள் கண்ணுக்கு எல்லாம் அப்படியே செவந்து போச்சு. உங்கள் கையில் இன்னும் அந்த பிளட் ட்ராப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குது க்ளீன் பண்ணாலுமே. ஸோ ஜிம்முன்னு வந்து கையை பார்த்துட்டு என்னது இது ஒயன், எப்படி உன் கையில் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். தொடாதீங்கன்னு இப்போ தான் சொன்னேன்,
உங்களுக்கு என்னை பற்றி என்ன கவலை? பார்ட்டி பார்ட்டி போய் என்ஜாய் பண்ணலையா? பார்ட்டி என்னால் ஸ்பாயில் ஆகிடுச்சா? எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா என்ன? வீட்டுக்கு போயிட்டாங்களா? சொல்லுங்கள் ஆரம். எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களா? என்னால் பார்ட்டி ஸ்பாயில் ஆகிடுச்சா? ஆ சொல்லுங்கள். நாங்கள் கத்துனதால உங்கள் எல்லாருக்கும் அசிங்கமாயிடுச்சா? ம் என் புருஷன் இன்னொரு திடுப்பில் கை வச்சுட்டு ஆடும்போது எனக்கு வராத அசிங்கம் உங்களுக்கு நான் அதை தடுக்கும் போது வந்துருச்சா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியை பார்த்து அப்படி பேசுகிறீங்க. ஸோ இருந்துட்டு ஒயனா அப்படி இல்லை ஒயன், அத்தனை பேர் முன்னாடி கத்தும் போது உன்னை பற்றியும் தானே தப்பாக பேசுவாங்க. ஓ அப்போது அந்த பொண்ணு என்ன பேசிட்டு வந்தான்னு உங்களுக்கு தெரியாது, பார்த்துட்டு தானே இருந்தீங்க. என்ன நீங்கள் நின்ன இடத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருந்தீங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு. அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட பேசினது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ வியும் மற்ற பாய்ஸும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. வயன் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது வயன், நீங்கள் ஏதோ பேசுனீங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஓ வாவ் சூப்பர், நல்ல பதில் வி, நல்ல பதில். இப்படி இருந்துக்கோங்க ஓகே. என்ன இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் என் மேலே பழி போடுறதுக்கு மட்டும் இருங்க. 7 புருஷனு கூட இருக்கேன்ல, ஊர் அப்படி தான் பேசும், எல்லோரும் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. ஸோ அப்போ நம்மளோட சுகர் வந்துட்டு வயன் திரும்ப என்னாச்சு? அவன் என்ன சொன்னா? பா இப்போயாவது வாயை திறந்து பேசுனீங்களே சுகா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போயாவது உங்கள் வாயை திறந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் நடக்கலை, நீங்கள் போய் அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே. அதில் விட்டுட்டு வந்துட்டீங்களே, அந்த பொண்ணு இருப்ப அவன் தேடிட்டு இருப்பா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வர ஒரு 4 வாயில் நல்லா கூட எனக்கு வருது. ஒரு 4 பொண்ணுங்க அந்த இருக்கவங்கள்ட்ட ஃப்ளர்ட் பண்ணாங்களே, போய் ஃப்ளர்ட் பண்ணுங்கள் போங்க. எங்கள் ஃப்ளர்ட்டிங் கிங்கு ஜிமுனை, போங்க போங்க போயிட்டு நல்லா ஃப்ளர்ட் பண்ணுங்கள், நல்லா கூத்தடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து வி இருந்துட்டு பையன் சாரி கேட்க தானே வந்திருக்கோம், நான் சமாந்தப்படுத்தானே வந்திருக்கோம். இப்போ நாங்கள் போய் எவன் கூட கூத்தடிச்சிட்டு இருந்தோம்? ஓ அப்போ நான் மட்டும் எவன் கூட கூத்தடித்தேன் சொல்லுங்கள்? நான் மட்டும் எவன் கூட கூத்தடித்தேன்? இல்லை வயன். ஓ அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன அத்தனை பேர் முன்னாடி திட்டும் போது என் மேலே தப்பு இருக்க மாதிரி தானே வி அர்த்தம்? சொல்லுங்கள், என் மேலே தப்பு இருக்க மாதிரி தானே அர்த்தம்? ஆனால் நீ அங்கே அப்படி பிஹேவ் பண்ணது, அங்கே நான் பிஹேவ் பண்ணது உங்கள் பொண்டாட்டியா, புரியுதா? உங்கள் பொண்டாட்டியாக நாங்கள் பிஹேவ் பண்ணேன். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் மேனாக மட்டும்தான் பிஹேவ் பண்ணீங்க. நீங்கள் அத்தனை பேரும் அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் மேனாக மட்டும்தான் பிஹேவ் பண்ணீங்க. என்னை அங்கே கூட்டிகிட்டு போனீங்களே தவிர என்னை அங்கே நீங்கள் ஒரு ஆளாக கூட மதிக்கவே இல்லை. என்னை நீங்கள் அங்கே ஒரு ஆளாக கூட மதிக்கவே இல்லை, புரியுதா? உங்களுக்கு என் ஃபீலிங்ஸ் புரியாது. கிளம்புங்க. ஏ பையன், அவள் என்னென்ன பேசினா தெரியுமா உங்களுக்கு? நான் அவங்கள டைவர்ஸ் பண்ணிடணுமா? பண்ணிக்கிறீங்களா? அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். 7 பேர் கூட இருந்து உனக்கு லஸ்ட்டு பத்தலையா? இன்னும் வேறு உனக்கு வேணுமான்னு கேட்குறான். உண்மையை சொல்லுங்கள், உங்கள் 7 பேருக்கு எனக்கு நடுவில் ஏதாவது நடந்திருக்கு இல்லை தானே? அப்படி இருக்கும்போது அவன் என்கிட்ட அப்படி கேட்குறான், 7 பேர் கூட இருந்து பத்தலையான்னு. இதில் இன்னொன்று என்ன தெரியுமா கேட்டா, உனக்கு தோன்றப்பெல்லாம் யார் கூட இருப்பேன்னு கேட்டான். நான் என் புருஷனுங்க 7 பேர் கூட இருப்பேன்னு. அதில் ஹைலைட்டட் என்ன தெரியுமா, இவனுங்க கூட தான் இருப்பியா இல்லை வேறையும் கூடயாவது இருப்பியான்னு கேட்குறான். இல்லை என்னை பார்த்தா எப்படி எல்லாருக்கும் தெரியுதுன்னு தெரியல, எல்லோரும் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பயும் நான் இங்கே 7 பேர் தான் என் உலகம்னு வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கீங்கல்ல. ஒருத்தருக்கும் என்னை ஹாப்பியாக வச்சுருக்கணும்னு கொஞ்சம் கூட தோணலைல்ல. அந்த பொண்ணுங்க பேசுனதுக்கே 4 விட்டுருப்பேன். ஆனால் பி கூட நான் விட்டாலும் விட்டுருப்பேன். மற்றவங்களாம் பார்த்தீங்களா, அவன் அந்த பொண்ணு கேட்டதும் உங்களை தான் பார்த்தான். ஆனால் நீங்கள்லாம்
என்னை பொசசிவ் ஆக்கணும்னு ட்ரை பண்ணிங்களா? ஆ என்னை பொசசிவ் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவள் கூட போய் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்கள். எந்த ஒரு பொண்ணுமே காரணமே இல்லாமல் பொசசிவ் ஆக மாட்டான். தன் புருஷன் வேணும்னே பொசசிவ் ஆக்கணும்னு நினச்சாலும் ஏன்னா அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா தன் புருஷன் பொசசிவ் ஆக்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு. அதனால் சில பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை வரும், சில பேருக்குள்ளே க்யூட்டான ரொமான்ஸ் போகும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இது பேர் பொசசிவே கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன பொசசிவ் ஆகணும்னு நினச்சிங்கல்ல? சத்தியமாக சொல்கிறேன், நான் பொசசிவ் ஆகலை. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல நான் ஆளாக கூட மதிக்காதப்போ நான் அதுக்கு உங்களை என்னோடய ஹஸ்பண்ட்ஸாக மதிச்சிருக்கணும். எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்து உங்கள் கையை அப்படியே அவங்களோட தலையில் வைக்கிறீங்க. ஸோ அப்போ தான் அந்த பிளட்டு வந்து இன்னும் வந்துட்டுருக்கதே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீ அப்படியே பார்த்துட்டு பைத்தியக்காரிடி வாயண்ணி, பைத்தியக்காரி. யார் யார் மேலே இருக்கிற லவ்வில் ஒன்று நீ ஹர்ட் பண்ணிக்கிறல்ல, பைத்தியக்காரி. ஒருத்தருக்கும் லவ் புரியாது. நீ தான் கடைசி வரைக்கும் லவ் கொடுத்துட்ருக்கணும். பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தொல்லையிலே அடிச்சுக்கிறீங்க. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு ஏன்டி ஒயின்னு இப்படி பிங்களை போட்டு சாவட்டிக்கிற, ஏன் இப்படி பண்ணுற? நல்லா பேசினா திடீர்னு பில்லி மாதிரி பேசுகிற. சரி, ஒன்று வேறு ரூட் வழியா உன்னை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அப்படி இப்படி பண்ணால் எப்படி ஒயன்? எப்படி சொல்ல? நீங்கள் என்னை சமாதானப்படுத்தணும் தேவையில்லார. நார்மலாக என்கிட்ட பேசியிருந்தாலே எல்லா விஷயத்தையும் மறந்துருப்பேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட ஏன் பேசணும்னு யாரும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் புரியலை. நீங்கள் வந்து என்கிட்ட வாண்டடாக பேசுவீங்கன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் அப்படி ஒரு ரூட்டே நான் சூஸ் பண்ணேன். இங்கே 7 பேர் மேலேயும் சத்தியமாக எனக்கு லவ்வே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஒரு உலகத்தில் பேசுகிற மாதிரி தானே நானும் இங்கே எல்லாருக்கூடையும் நான் லஸ்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கேன்னா? யாரா சொல்லுங்கள், நான் உங்களெல்லாம் லவ் பண்ணவே இல்லையா? லஸ்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கேன்னா? சொல்லுங்கள். எனக்கு புரியல. எனக்கு இப்போ என் கேரக்டர் மேலே டவுட் ஆகுது. நான் 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 என்ன மாதிரி கேரக்டர் போய் எனக்கே புரியல. எனக்கே நான் உங்கள் மேலே வச்சுருக்கிறது லவ்வா இல்லை ஒரு அஃபெக்ஷன், லஸ்ட்டாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, நீங்கள் பாரு உனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் 7 மாரி வச்சுருக்கிறது பியூர் லவ் டி. 7 பேர் மேலே இருந்தால் அது பேர் லவ் இல்லையா? நீங்கள் 7 பேரையும் ஒன்றா தானே பார்க்குறேன், வேறு வேறையாக பார்க்கலடி. நீங்கள் 7 பேரையும் ஒன்றா தான் பார்க்குறேன். நீங்கள் 7 பேர் உனக்கு ஒரே ஆள் தானே? சொல்லு பிடிஎஸ். ஒரே ஆள் தானே? அப்புறம் ஏன்டி உனக்கே இந்த சந்தேகம்? எனக்கு தெரியல நீங்களாம் வந்து என்கிட்ட பேசுவீங்க, என்கிட்ட வாண்டடாக வந்து பேசுவீங்க. என்னென்ன மன்னிச்சிருடி, அங்கே பண்ணது தப்பு, இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம லைஃப்பை சந்தோஷமாக லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாம் அது வாண்டடாக பேசுவீங்கன்னு நினச்சேன். அன்றைக்கி நைட் சமாதானம் ஆகிட்டு தூங்கும்போது கூட ஒருத்தர் கூட என் பக்கத்தில் படுக்கலையே. எல்லாம் எனக்கு கேப் விட்டு பில்லோ வச்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தானே படுத்திருந்தீங்க. சொல்லுங்கள். அப்போவே எனக்கு புரிஞ்சிடுச்சு உங்கள் மனசில் இன்னும் அந்த ஒரு ஃபீல் இருக்குன்னு. அதனால தான் நான் மறுபடியும் கோவமாக இருக்க மாதிரி காமிச்சேன். எனது அத்தை மாமாவுக்காக உங்ககிட்ட சமாதானம் ஆகுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படி சொன்னாவே நீங்கள் வந்து ஏன்டி என்னை இப்படி பேசுகிற அப்படின்னு வந்து கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் நல்லா பேசுனீங்க. காலையில் ஆஃபீஸில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது, நான் உங்கள்கிட்ட பேசும்போது கோவமாக பேசினேன் தான். ஆனால் நான் அதுக்கப்புறமா எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உங்கள்கிட்ட கோவமாக இருக்க மாதிரி காமிச்சா தான் நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வருவீங்க. இல்லைன்னா நான் சரி ஓகே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினச்சா கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு ஒரு சென்டிமீட்டர் தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நிற்பீங்க. எனக்கு புரியல மாமா, எனக்கு புரியல.
உங்கள் எல்லாரையும் நான் என்றைக்கு வாய் நிறைய மாமான்னு கூப்பிடுவேன்? நீங்கள் எல்லோரும் என்றைக்கு என்ன வாய் நிறைய பொண்டாட்டி இதை செஞ்சு கொடுறி, அதை செஞ்சு கொடுறி, இங்கே வெளியே போகலாமா, அங்கே போகலாமா, ஆஃபீஸ்க்கு போகலாமா, வரியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? ஆனால் நான் எந்த மாதிரி ரூட் சூஸ் பண்ணாலுமே, உங்கள்கிட்ட பேசலாம் வந்து ட்ரை பண்ணாலும் நீங்கள் எல்லோரும் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்து மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க. அது ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்கள் எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? எதை செஞ்சு அதே எதை சொல்லி தொலைங்க. இல்லைன்னா என்னால் அது சொல்லக்கூட முடியல. இல்லைன்னா உங்கள் 7 பேரை விட்டுட்டு கூட போக முடியல. இந்த 7 பேர் அவ்வளோ ஆழமாய் மனசில் பதிஞ்சிருக்கீங்க. என்னால் அப்படிலாம் விட்டுட்டே போக முடியல. வயன் அழாத வயன், ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாத வயன். இல்லை ஜேகே, நீங்களே அட்லீஸ்ட் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை நான் வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணுன்ட்டு உங்களுக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னால் சத்தியமாக முடியலை. நீங்கள் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, எல்லா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எந்த டிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பே இத்தனை நாள் டிஸ்டன்ஸில் தான் போயிட்டுருக்கு தெரியுமா? நம்மளோட உறவே டிஸ்டன்ஸில் தான் போயிட்டுருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். என்னால் முடியல. என்னால் இதுக்கு மேலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிக்க முடியாது. எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கிக்கவும் ஏற்றுக்கவும் முடியாது. என் மனசில் அவ்வளோ இடமே கிடையாது. இன்றைக்கி கேட்குறேன், எல்லோரும் சொல்லுங்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கா இல்லையா? say it true. ஏன்னா இதுக்கப்புறம் வாழ போகிறது நம்ம எல்லோரும் தான். இன்றைக்கே நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது அப்படியாவது பேசியாவது அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் நான் சமாளிச்சுப்பேன். உங்கள் மேலே எந்த தப்பு வராது. ஏன்னா அத்தைக்கும் மாமாக்கும் உங்கள் 7 பேர் மேலேயும் ரொம்ப பெரிய மரியாதையாக இருக்குது. அதை நான் கெடுக்க மாட்டேன். நான் வேணா கேவலமான பொண்ணாக மாறிக்கிறேன். சொல்லுங்கள், சப்போஸ் உங்கள் யாருக்கும் என்ன பிடிக்கலனாலுமே நான் உங்கள் லைஃப்பில் இருந்து கூட போயிடுறேன். உங்கள் 7 பேர் லைஃப்பில் இருந்துட்டு நான் உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. ப்ளீஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலுமே ப்ளீஸ் சொல்லிடுங்க. இதுக்கு மேலே என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை ஆட்டுறீங்க. பாய்ஸ்க்கா அப்படி அழுக வருது. சாரமும் உங்களை ஹக் பண்ணிட்டு, வயன் என்னடி சொல்கிறேன், ஐ லவ் யூ வயன், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டி, எனக்கு நீ மட்டும் தாண்டி உலகம், எந்த பொண்ணையும் நீங்கள் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாதுடி. நான் தான் அவனுங்கள்கிட்ட சொன்னேன், அவளை பொசசிவ் ஆக்குனா நம்மக்கிட்ட நார்மலாக பேசுவான்னு சொல்லிவிட்டு. நீங்கள்கிட்ட பேசாமல் இருந்தால் தாண்டி நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். இங்கே பார், என்னை பாருடி, அழாத. என் கண்ணை பார், என் கண்ணில் இருக்கிறத பார்த்தா உனக்கு லவ்ங்கிறது தெரியலையா? சொல்லு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நான் லவ் பண்ணுற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான்டி, நீ மட்டும்தான். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ லாட்ஸ் வயன், லவ் யூ லாட்ஸ், லவ் யூ லாட்ஸ் வயன். சத்தியமாக இதுக்கு மேலே என்னோடய லவ்வை வந்துட்டு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு நோ ஐடியா. ப்ளீஸ் இப்போ சொன்ன இந்த வார்த்தையை என்னைக்கு சொல்லிடாதடி. எங்களை விட்டு போயிடுவேன்னு மட்டும் சொல்லவே சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஆரமே ஹக் பண்ணிட்டு அழறீங்க. எனக்கு தெரியலம்மா, அம்மா நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஆனால் இங்கே இருக்க 7 பேருக்குமே எனக்கு பிடிக்குமான்னு தெரியலம்மா அம்மா, எனக்கு தெரியல. அங்கே 7 பேர் லைஃப்லேயும் நான் தான் இருந்துட்டு கஷ்டப்படுத்துறணும்னு தோணுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட சுகா வந்துட்டு பொறுமையாக வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுறான். ஸோ பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க, நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக மிரர் இருக்கும். ஸோ சுகா வந்து பேக் ஹக் பண்ணிட்டு, ஐம் சாரி டிவான், ஐம் சாரி, வந்துட்டு வேறு எப்படி எனக்கு கேட்குறதுன்னு தெரில,
என்னை மன்னிச்சிடு. இதனால் நானும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐ லவ் யூ அயன். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். ஊரில் பார்த்ததுலேருந்து நாங்கள் எங்கள் 7 பேருக்குமே ஒரு பொசசிவ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீ ஆரம்பம் மட்டும் மாமான்னு கூப்பிட்ற, எங்கள் யாரும் இப்படி கூப்பிடலன்னு. எங்களுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சதுமே அது கேட்காமே உன் மேலே லவ் வந்துச்சுடி எங்களுக்கு. உன்னை பார்த்ததும் எப்படி லவ் வராமல் இருக்கும் சொல்லு. ஐ லவ் யூ அயன். நீங்கள் அன்னைக்கு நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட்னால ஆரம்பத்தில் அந்த பாசத்தில் தான் இங்கே எல்லாருக்கும் உன் மேலே விருப்பம் வந்துச்சே தவிர உன் மேலே இருக்க காதல் செத்து போல வயன். உன் மேலே இருக்க காதல் எங்களுக்குள்ள எப்பயுமே ஊறிட்டே தான் இருக்கும். ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ. மன்னிச்சிருட்டி பொண்டாட்டி, மன்னிச்சிரு. அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு அவ்வளோ அழுக்கு வருது. நீங்கள் அப்படியே சுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்க, சுகாவும் உங்களை ஹக் பண்ணுறான். எப்படி 2 பேரும் அழுகிறீங்க. ஸோ நம்மளோட பாய்ஸ் அத்தனை பேருமே உங்களுக்கு முன்னாடி நிலன் பண்ணுறானுங்க. ரியலி சாரி வயன், சாரி. இதுக்கப்புறமா எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டோம். இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் முன்னையும் சரி இப்பயும் சரி இதுக்கப்புறமும் சரி நீ ஒருத்தி தாண்டி எங்கள் லைஃப்பில். உங்கள் லைஃப்லேயும் நாங்கள் 7 பேர் மட்டும்தான். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எங்கள் 7 பேர் லைஃப்லேயும் நீ ஒருத்தி தான். நீ ஒருத்தி தான் பொண்ணு. எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நீ தாண்டி நாங்கள் லவ் பண்ணுற ஒரே ஒரு ஆள். உலகத்திலே நாங்கள் லவ் பண்ணுற ஒரே ஆள் நீ தான். உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவோம். நம்ம குழந்தைங்க வந்ததுக்கப்புறமும் உன் மேலே இருக்க லவ் கொஞ்சம் கூட குறையவே குறையாது. மேலே இருக்க லவ் இருக்க அதிகமாகுமே தவிர எந்த நிமிஷமும் குறையாதுடி. சத்தியம் பண்ணுறோம் 7 பேரும் சேர்ந்து. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? இன்றைக்கி தான் நம்மளோட கல்யாண நாள். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்க ஒரு கேலண்டரை நோட் பண்ணுறீங்க. ஸோ அதில் பார்த்தா இன்றைக்கி தான் உங்களோட வெட்டிங் டே. ஆமாம், நான் இந்த விஷயத்தை எப்படி மறந்துனே தெரிலையே. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்மளோட கவலையை மறந்து நம்மளோட கஷ்டத்தை மறந்து ஒன்றா சேர்ந்துருக்கோம். இதுக்கப்புறம் என்றைக்குமே பிரியக்கூடாது, பிரியவும் மாட்டோம். சத்தியம் பண்ணுறோம் ஏன், சத்தியமாக என்னைக்கு ஒன்று கஷ்டப்படுத்த மாட்டோம், உன்னை விட்டு பிரியவும் மாட்டோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் உங்களை ஹேக் பண்ணுறானுங்க. ஸோ இந்த விஷயம் நடந்துட்டு இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு உங்கள் அத்தையும் மாமாவும் கதவுக்கு லைக் வெளியே நின்று கதவு வழியாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. டோரில் இருக்க அந்த சின்ன கேப் வழியாக. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏதோ சத்தம் கேட்கும் போதே வந்திருப்பாங்க. பட் ஆனால் வெயிட் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் இது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் அப்படி சேர்ந்ததில் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் அத்தை நம்ம மருமக சூஸ் பண்ண வழி கரெக்டு தான் இல்லை? ரொம்பவே கரெக்ட். அவள் என்றைக்குமே கரெக்ட் தான். என்றைக்குமே அவள் எடுக்கிற முடிவு தப்பே ஆகாது. சரி வா நம்ம போகலாம், அவங்கள தனியாக விட்டுறலாம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை மாமா அப்படியே ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சா நீங்கள் எல்லோரும் அப்படியே எல்லாருமே அழகிறீங்க. எல்லாருக்குமே டியர்ஸும் இருக்குது, அப்படியே வாயில் சிரிப்பும் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட ஜேகே வந்துட்டு வயன் சொல்லுங்கள் ஜேகே, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க. இதுக்கப்புறமே என்ன? அது வந்து இன்றைக்கி நம்ம வெட்டிங் டே இல்லை? ஆமாம். அப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் என்னத்தை கேட்க போகிறோம் அந்த மாதிரியே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. டே தப்பா கிப்பா கேட்டுறாதடாங்கிற மாதிரி. அப்போ ஜேகே பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டே அது எனக்கு உனக்கு எனக்கு சொல்லு ஜேகே, உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சொரிகிறான்னா நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சிட்டு. ஐயோ, இப்போ எதுக்கு இந்த மண்டே சொரிச்சு கையில் மாவெல்லாம் பிசைஞ்சிட்ருக்கீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம வெட்டிங் டேட்டா
ஐயோ ஆமாம், இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே தான். என்ன உங்களுக்கு ஆச்சு? வெட்டிங் டே, இது செகண்ட் ஆனிவர்சரி நமக்கு. சொல்லுங்கள், 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். அது 2 வருஷம் ஆச்சு இல்லை? ஆமாம், ஆயிடுச்சு. உன் கையால் நாங்கள் சாப்பிட்டதில்ல. சரி, அதுக்கு எனக்கு பனானா ஃப்ளேவரில் கேக் பண்ணி கொண்டு வரியா அப்படின்னு கேட்குறான். 7 மற்ற பாய்ஸ்லாம் கருமாண்டா அப்படிங்கிற மாதிரி கையை தலையில் அடிச்சுக்கிறானுங்க. நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சிட்டு, பனானா ஃப்ளேவர் கேக் வேணுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் என் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ உங்களுக்கு அது செம்ம க்யூட்டாக இருக்குது. வச்சோ குழந்த செம்ம க்யூட்டாக இருக்கீங்க ஜேகே இப்படி கேட்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் கிஸ் பண்ணுறீங்களா பாய்ஸ்லாம் ஆண் பார்க்குறாங்க. அப்போ எங்களுக்கு கிஸ்ஸு அப்படிங்கிறாங்களா, ஆச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சரி இருங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. ஸோ பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே கிச்சனுக்கு வெளியே வாசல்லே நின்றுட்டு 7 பேர் உங்களை பார்க்குறானுங்க. நீங்களும் அப்படியே கடகடன்னு எல்லா ரெசிபியும் போட்டு அப்படியே ரெசிபிலாம் நோட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு நீங்களும் அவனில் வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேக்குக்கு. ஸோ அப்படியே வெயிட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் அப்படியே கொண்டு வந்துடுறீங்க. ஸோ கேக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு பையன் சீக்கிரம் கட் பண்ணு. ஐயோ இருங்க சூடாக இருக்குது. ஐயோ பையன் அடுத்த நாள் வரதுக்கு இன்னும் 1 நிமிஷம் 1 செகண்ட் தான் இருக்குது. சீக்கிரங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு அப்படியே எல்லாமே இது கட் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த நாள் 12 மணியுமே ஆயிடுது. ஸோ கரெக்டாக உங்களோட ஆனிவர்சரிக்கு முடிவு போகிற டைமில் நீங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணிட்டீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்பா சூப்பராக ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியாச்சு அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. சூப்பரா செலப்ரேஷன். சரி பொண்டாட்டி கோச்சிக்காத, அடுத்த வருஷம் இன்னும் செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அர்த்தராத்திரி மொட்டை மாடிக்கு போயிட்டு எல்லாம் அந்த கேக்கை உட்காந்து பான்னு அந்த நிலாவை பார்த்து சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ அது வர ஃபுல் மோட்டி. ஸோ அப்படியே எல்லாம் ஜாலியாக பார்த்து சாப்பிட்டுருக்கீங்க. ஓகேடா மிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாம் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? நான் வந்ததில் யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் வீக்லி ஒன்ஸேது உங்களுக்கு ஒரு வீடியோ தரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதில் ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே பாய், லவ் யூ மிஸ்.